ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் இப்போ ரொம்ப பதற்றமாக எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற டெட் வழக்கு தான். ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல வருஷமாக ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸு இப்போது நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதினா தான் வேலையில் இருக்க முடியும், ப்ரமோஷன் கிடைக்கும் சொன்னால் அவங்க நிலைமை என்ன ஆகும்? இது விஷயமா சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த சுவாரஸ்யமான வாதங்கள் என்ன? தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரும்? வாங்க இந்த வீடியோவில் முழுசாக தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆர்டிஏ ஆக்ட், கல்வி உரிமை சட்டம் வந்த அப்புறமா ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடியே பல வருஷமாக, அதாவது 2010க்கு முன்னாடியே வேலையை சேர்ந்த ஆசிரியர்களும் இப்போ எக்ஸாம் எழுதணுமா, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காதா, இதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நடந்துட்டு இருக்க ஒரு மெயின் கேஸு. இந்த வழக்கில் ஆசிரியர் தரப்பிலிருந்து என்னென்ன நியாயமான வாதங்கள் வச்சாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு முன்தேதியிட்ட விதிமுறை. நாங்கள் வேலையில் சேர்றப்போ டெட்டுன்னு ஒரு எக்ஸாமே கிடையாது. அன்னைக்கு என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதன்படி தான் பார்த்தீங்கன்னா நியமனம் ஆனோம். வேலைக்கு வந்த பிறகு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு எங்கள் தலையில் கட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது, வாழ்வாதாரம் பாதிப்பு. 25 வருஷமாக பாடம் எடுக்கிற சீனியர் டீச்சர்ஸை போய் இப்போ உட்காந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லாத விஷயம். இது எங்களுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, விலக்கு கோருதல். சிறுபான்மையினர் ஸ்கூலில், மைனாரிட்டி ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு மட்டும் இந்த சட்டம் பொருந்தாதுன்னு விலக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 2010க்கு முன்னாடி வேலையிலே சேர்ந்த எல்லாருக்குமே இந்த விலக்கை கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாதாடி இருக்காங்க. சரி, இதுக்கு ஜட்ஜி என்ன சொன்னாங்கன்னா, நீதிபதிகள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கராராக தான் இருந்தாங்க. கல்வியோட தரத்தை உயர்த்துவதற்காக தான் சட்டம் கொண்டு வந்திருக்கோம், அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 25 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்த சீனியர் டீச்சர்ஸ்லாம் இப்போ எப்படி எக்ஸாம் எழுதுவாங்கன்ற அந்த ப்ராக்டிக்கலான கஷ்டத்தை நீதிபதிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே மாநில அரசுக்கிட்ட இந்த ரூல்ஸ்னால எவ்வளோ டீச்சர்ஸ் பாதிக்கப்படுறாங்க அந்த டேட்டாவை கரெக்டாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கில் லேட்டஸ்டாக மே 13ஆம் தேதி நடந்த விசாரணையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே 1/9/2025 அன்னைக்கு வந்த தீர்ப்பை எதிர்த்து கிட்டத்தட்ட 68 சீராய்வு மனுக்கள், ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. இதுக்காக இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான வக்கீல்கள்லாம் ஆஜராகி வாதாடினாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் யூபி, எம்பி, வெஸ்ட் பெங்கால்ன்ட்டு பல ஸ்டேட்டு வக்கீல்களும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. 2 நீதிபதிகளும் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் கேஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன ஆர்டிஏ ஆக்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பற்றி தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவாதம் நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட கல்வித்தரத்தில் தான் நீதிபதிகள் அதிகமாக குறியாக இருந்தாங்க. இதில் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீச்சர்ஸ்லாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்காரு. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வக்கீலும் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயமா இல்லையா அப்படின்னு ஒரு மெயின் பாயிண்ட்டை பற்றி பேசவே இல்லையா. இப்போதைக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, பழைய தீர்ப்புக்கு ஸ்டே எதுவும் கொடுக்கல. ஆனால் ஆகஸ்ட் 2027க்குள்ள எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 வருஷம் டைம் கொடுக்கறதுக்கு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணிட்டு வராங்களாம். இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது ஜூன் 3வது வாரத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர்களே, இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் முடிவுக்கு வரலை. ஜூன் மாதம் வர இயரிங்கில் தான் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இந்த டெட் கட்டாயம் என்ற சட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க டீச்சர்ஸ்லாம் திரும்பவும் எக்ஸாம் எது சொல்கிறது சரியா? உங்களுடைய நியாயமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.